Hi friends, இந்த வீடியோல மலையாள படமான எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுல திலீஷ் போத்தன், தேவதர்ஷினி மெயின் லீடா நடிச்சிருக்காங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் கம் எமோஷனல் டிராமாவா வெளிவந்திருக்கு. இதோட கதையில இடுக்கியில ரிமோட்டா இருக்க மலையோர கிராமத்துல ரோடு போறதால அதுக்கான சூப்பர்வைசர் தான் அங்க வராரு ஸ்டீஃபன். வந்த வேலை போயிட்டு இருக்க நடுவுல அங்க யார்கிட்டயும் அவ்வளவா அண்டாத பாட்டியா அம்மணி அம்மா, அப்புறம் பேச்சு திறன் குறைபாடு இருக்க அவர் பேத்தி மேல வழக்கது மாற ஆர்வம் காட்டுறாரு. அதுல வெளிவந்த சில கதைங்க சரியா சேரலையேன்னு பாட்டி வீட்டுக்கு நேரா போறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்க தான் இந்த படத்தோட மீதி கதையே. ஆரம்ப சீனங்கள்ல அந்த மலை கிராமத்தோட அழகும் அங்க இருக்க மனுஷங்களோட சிம்பிளான வாழ்க்கை நம்மள இழுத்தாலும் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்ற ஃபீலிங்கை கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு இன்டர்வல் ட்விஸ்டோட செகண்ட் ஹாஃபுக்கு போறது அங்க அப்படியே ஒரு மெயின் லீடோட பேக் ஸ்டோரியோட எமோஷனலா போனாலும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங் எண்டிங்கோட முடியுது. கதை குழந்தைக்கு எங்கிற ரெண்டு அம்மா கூட ஃபீலிங்ஸை ஒரு சஸ்பென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பணத்துக்காக வாடகத்தாயின்ற கான்செப்டுக்கு முன்னே இருக்க காலகட்டத்தை புகுத்திட்டு தங்களோட குழந்தைகளை வாடகத்தாயோட கைவிடுற வேதனையான யதார்த்தத்தையும் காட்சிப்படுத்திருக்காங்க. ஒரு சீன்ல பச்சிளம் குழந்தைய பூட்டின வீடுன்னு பார்க்காம அவசரத்துல கதவுக்கு முன்ன தனியா விட்டுட்டு வர இடம் வேதனைப்படுத்துதுன்னா, அடுத்து நாய்ங்க அந்த குழந்தைகிட்ட போகிற மாதிரியான சீன் பதப்பதைக்க வைக்குது. கடைசி வர அந்த குழந்தைய அந்த கதிக்கு தள்ளினவங்கள சீனுக்கு கொண்டு வராம கடுப்பேத்திட்டாங்க. இந்த கதையை நிறைய ஆங்கிள் சுவாரஸ்யமா கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுங்க இருந்தும் விட்டுட்டாங்க. அம்மனி அம்மா கேரக்டரை இன்னும் டீப்பா எழுதிருக்கலாம். இருந்தாலும் கதை ரெலவெண்டா தான் இருந்தது. நம்மையும் கடைசி வரை எங்கேஜிங்கா வைக்குது. திலீஷ் போத்தன் கடைசி வரை ஸ்டீஃபனா நிக்கிறாரு. ஆனா பாட்டியையும் பேத்தியும் பார்க்குற சீன்ல ஒரு தேவையில்லாத ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அது ரொம்ப கிரீப்பியான ஜோனுக்கு போகுது. தேவதர்ஷினி பாட்டியா மர்மமா அதே சமயம் பரிதாபப்பட வைக்கிறாங்க. அவங்க கேரக்டரை இன்னும் கொஞ்சம் டீப்பா எழுதிருக்கலாம். ஆரம்ப சீன்களில் இடுக்கியோட அடர்ந்த காடுகளையும் ஒத்தடை பாதைகளையும் சலசலக்கும் நதியையும் கேமரா கவர் பண்ணும்போது நமக்கு அங்க இருக்க உணர்வை கொடுக்குது. பிஜிஎம் சூத்திங்கா இருக்கு. இந்த காணாத தூரத்தை சாங் மனசு என்னமோ செய்யுது. ஓவராலா இந்த கதைக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா நல்லாவே வந்திருக்கும். இருந்தாலும் கேரளாவோட இடுக்கி பகுதியோட அழகையும் இடையோடு இருக்கிற மர்மத்தையும் எமோஷனல் டிராமாவையும் ரசிக்கணும்னா தியேட்டர்ல பார்க்கறது தான் சரியா இருக்கும். ஆனா இப்ப பார்க்குற ஆப்ஷன் இல்லை. சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்போட அடுத்த மாசம் வரும்போது மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.